வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் இன்றைக்கு வெங்காயத்தால் சமைக்க போகிறேன், புரட்ட போகிறேன். பாருங்க நான் எப்படி செய்ய போகிறேன் என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமைப்பினம். நான் எனக்கு பிடிச்ச விதமாக நான் இதை செய்ய போகிறேன். வெங்காயமும் உள்ளியும் போட்டிருக்கேன், வதங்கி இருக்குது வெங்காயம். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், கருவேப்பிலை கறி சமைக்கும் போது நாங்கள் போட்டு தான் சமைக்கணும். கருவேப்பிலை சாப்பிட்றது நல்லது. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தால் புரட்டலுக்கு நெத்திலி கருவாடு போட்டால் நல்லா இருக்கும். தக்காளி பழம், தக்காளி பழம் நாங்கள் போட்டுட்டு கொஞ்சம் 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம். உப்பு, வெங்காயத்தால் நான் வட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தால் சுத்தமாக கழுவி போட்டு நாங்கள் எந்த கீரை சமைக்கிறோண்டாலும் கழுவி நல்லா சுத்தமாக, அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு தண்ணியிலையும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வச்சு தான் வடித்து எடுக்க வேணும். அதுக்கு பிறகு தான் சமைக்கணும் எந்த கீரை வகைகளும். கொஞ்சம் நெத்தலி கருவாடும் எடுத்து வச்சிருக்கேன் பொரிச்சு. நல்லா இருக்கும் நெத்தலி கருவாடு போட்டு சமைச்சா. தக்காளி பழம் வதங்கிக்குது. நெத்தலி கருவாடு அதுக்கு பிறகு இந்த வெங்காயத்தானையும் சேர்க்கும். நல்லா இருக்கும். வெள்ளைச்சோறுக்கு, ரொட்டி, பான் எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்படியே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா சரி, வெங்காயத்தால் டக்குண்டு வதங்கிடும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வேறு